கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல் இருப்பீங்க, சில குடும்பத்திலே வெளிநாட்டில் இருப்பீங்க, சில குடும்பத்திலே விக்கிர வழிபாட்டில் வீட்டில் இருப்பாங்க. இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு ரகசியமாக தேவனை தேடிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்திலே காலவேளையில சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க, சில குடும்பத்திலே வீட்டில சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல இருப்பீங்க. சில குடும்பத்திலே நாங்க இருக்கிற ஊர்ல சர்ச்சை இல்லை, சில குடும்பத்திலே நான் சர்ச்சை புரிஞ்சு ஆசைப்படுறேன், எங்க வீட்டுல யாரும் விட மாட்டேங்காங்க. சில குடும்பத்திலே வேற வேற சூழ்நிலையில இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, 142 சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்கள். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். காலையில ஒரு குடும்பத்திலே தூங்கி எந்திரிச்ச உடனே வீட்டுல நிறைய தேவைகள் இருக்கு அப்படின்னா மனைவிட்டு சண்டை போட்டக்கூடாது, கணவர்கிட்ட போட்டு சண்டை போட்டக்கூடாது, அம்மா அப்பாட்ட பாடப்படுத்தக்கூடாது. அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கடன்ல கஷ்டப்படும் போது சர்ச்சில் போய் அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எப்படி அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சேன்? என் பாவத்தை மன்னிங்க, ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். உங்க வாழ்க்கையிலே நீங்க எந்த சூழல் இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல என்ன சூழ்நிலை? ஒரு சகோதரி ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, எனக்கு எதை எடுத்தாலும் பயமா இருக்கு அப்படின்னாங்க. எதை எடுத்தாலும் பயமா இருக்கு, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. பிளைட்ல ஏறினாலும் பயம், இறங்கினாலும் பயம், எதை எடுத்தாலும் பயம். வீட்டுலதான் இருக்கிறேன் ஆனாலும் பயம், என்ன ஆயிருமோ பயம். சரீரத்துல சின்ன ஒரு வியாதி உடனே நான் சீக்கிரம் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம். சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் போது பிரச்சனை மாறிடும். ஏன்னா சில குடும்பத்திலே பயந்த சுபாவமா இருப்பாங்க, தைரியமா இருக்க தெரியாது. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடுங்க, தைரியமா கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மாறி. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். யாரெல்லாம் சர்ச்சைக்கு போறீங்களோ சீக்கிரமா கிளம்பி போங்க. அவருடைய சமூகத்திலே 9 மணி சர்ச்சு அப்படின்னா, நான் தெசனல்ல சமரிய சர்ச்சில் வேலை பார்த்தேன். அந்த சர்ச்சில் நான் சர்ச்சில் வேலை பார்த்தனால காலையில போய் சர்ச்சில் போய் கிளீன் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு வியாபாரி ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 7 மணி இல்ல 7:15 இல்ல 7:30 சர்ச்சுக்குள்ள வந்துடுவார். சர்ச்சு பார்த்தா 9 மணிக்கு தான் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். 7 to 7:15 இல்ல 7:30 சர்ச்சுக்குள்ள வந்துடுவார். அந்த ஐயாவுக்கு பார்த்தா ஒரு கால் இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையிலே மரண தருவாயில இருக்கும்போது இயேசுவை முகமுகமா பார்த்தாங்களாம். அந்த அண்ணன் யாரு அப்படின்னா, ட்ரக் அடிக்ட், சிகரெட் ஒரு நாளைக்கு நிறைய குடிப்பாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில ஹாஸ்பிட்டல்ல மரண தருவாயில இருக்கும்போது அந்த ரூம்ல இயேசு அப்படியே பார்த்தாங்களாம். அந்த அண்ணன் சொல்லுவாங்க, எனக்கு யாருமே சுவிசேஷம் அறிவிக்கல, நான் சாகிற நிலைமையில இருக்கும்போது இயேசு அப்படியே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியாயிட்டு, அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில சிகரெட் அடிக்கிற பழக்கம் இல்லை, தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை, எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை.
நான் அவரை முகமுகமா பார்த்துட்டேன். அதனால ஞாயிற்றுக்கிழமை நான் தூங்கி எந்திரிச்ச உடனே நேர முதல்ல கிளம்பிட்டு நேரா சர்ச்சுக்கு வந்துடுவேன். அவருடைய சமூகத்துல காத்திருப்பேன். தேவன் எனக்கு உயிர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சாட்சியா சொல்லுவார். நான் சர்ச்சில் வேலை பார்த்தது 2.5 வருஷத்துல வாரம் வாரம் 7:30 மணிக்கு வந்துடுவார். சர்ச்சு 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஆனா 7:30 மணிக்கு சர்ச்சுல இருப்பார். ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். நான் சில நேரத்துல வீடு விசிட்டிங் சாயங்காலம் போவேன். வீட்டுக்குள்ள பார்த்தா முழங்கால நிற்பார். அந்த குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன். தேவனை உண்மையா தேடுவாங்க. இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். சர்ச்சைக்கு கிளம்புறீங்களா? சீக்கிரமா கிளம்புங்க. அவருடைய சமூகத்துல போய் காத்திருங்க. காத்திருந்து உங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கு அது எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. சர்ச்சை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போனா சர்வீஸ் தான் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக போகும்போது அவருடைய சமூகத்துல போய் கண்ணீரோடு நம்ம இதயத்துல என்ன பாரம் இருக்கு, நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு, அது எல்லாம் அவருடைய சமூகத்துல நம்ம சொல்லி ஜெபிக்க முடியும். காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆலயத்துக்கு கிளம்புங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். சர்ச்சுக்கே போக மாட்டேன். ஆனால் உபத்திரம் வர 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 நெருக்கப்பட்ட சூழ்நிலை கண்ணீரோடு தேட ஆரம்பிச்சேன். இந்த வருஷம் நான் உயிரோட தான் இருக்கேன். காரணம் என்ன? கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், நம்ம கூப்பிடும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். எந்த சூழ்நிலை சரி அவருடைய சமூகத்துல போய் கேளுங்க. அப்பா, உங்களை பார்க்க வந்திருக்கேன்ப்பா. ஓய்வு நாளிலே உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு தொழுகுல வந்திருக்கேன்ப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. 2 வார்த்தை தான். என்னை சுத்திகரிங்கப்பா, என் பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, உங்க கிருபையால் நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கோம் அப்படின்னா எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்று நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். சில பிரச்சனை தாங்க முடியலன்னா என்ன செய்வாங்க? கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய வீட்டுல பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கனவு ரட்சிக்கப்படணும், கடன் பிரச்சனை, வீடு கட்டணும், பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணம் முடியாம இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், எக்ஸாம் வரும்போது நிறைய தேவைகள் இருக்கு. இந்த வருஷத்துல இன்னும் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனோட சமூகத்துல நோக்கி காத்திருந்து கெஞ்சி கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை, உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் எந்த ஒரு மனுஷனும் தர முடியாது. தேவன் தான் தர முடியும். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அவருடைய சமூகத்துல போய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரை உயிர் பிச்சை போட்டிருக்கிற காரணம் என்ன? நம்ம இருதயத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம குடும்பத்துல என்ன இருக்கு எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை ஆயிட்டா நேர காலைல சர்ச்சு கிளம்பி போயிருங்க. அவருடைய சமூகத்துல போய் காத்திருங்க. நம்ம வாழ்க்கை எல்லா உபத்திரம் மாறும். எல்லா உபத்திரம் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். சில குடும்பத்துல வீட்டுல விக்கிர வழிபாடுல இருப்பாங்க. கணவர் ரட்சிக்கப்படாம பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பார். சிகரெட் பழக்கமா இருக்கும், புகையில பழக்கமா இருக்கும், கஞ்சா பழக்கமா இருக்கும். சில குடும்பத்துல விபச்சார அடிமையில இருப்பாங்க. வீட்டுல பார்த்தா தேவனை தேட முடியாது. ஆனா சர்ச்சுக்கு போக சொல்லிடுவாங்க.
சில குடும்பத்திலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீரோடு கூப்பிடுங்க, கெஞ்சுங்க. சஞ்சலத்தோடு, எந்தெந்த குடும்பத்துல சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களோ, வேதனையோடு இருக்கிறீங்களோ, வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ, உங்க சஞ்சலத்தை எல்லாம் அவருடைய சமூகத்துல போய் ஊற்றிருங்க. கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணிருங்க. எல்லா பிரச்சனையும் மாறிடும். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கறீங்களோ, அண்ணே என் வீட்டுல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்க வாழ்க்கையில பிரச்சனை மாறும், கண்டிப்பா மாறும். சந்தோஷமா சர்ச்சைக்கு பொருட்டு வாங்க. கண்களை துடைத்துட்டு, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, துடைச்சிட்டு போங்க, சர்ச்சைக்கு போங்க, அவருடைய சமூகத்துல போய் ஜெபிங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். சில குடும்பத்துல எல்லாம் கோர்ட்டு கேஸ் சொல்லி உபத்திரம், சஞ்சலம், பிள்ளைகளோட வாழ்க்கையில சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, கணவர் சொன்னா கேட்க மாட்டேங்க, வீட்டுல நிறைய காரியத்துல சஞ்சலம், வருத்தம், வேதனை. நேர காலையில் சர்ச்சு கிளம்பி போங்க. அரை மணி நேரம் போகணுமா, போயிட்டு வாங்க. ரொம்ப தூரத்துல சர்ச்சு இருக்கா, பரவாயில்ல, கிளம்பி போங்க. தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக ஆலயத்துல போய் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். சில குடும்பத்துல வீடு கட்டிட்டு இருப்பாங்க, தடையா இருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்திலே பிசினஸ்ல நஷ்டம் ஓடிட்டு இருக்கும், வெளியே தெரியாது. வியாபாரத்துல கடன் அதிகமா இருக்கும், வெளியே தெரியாது. குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வெளியே தெரியாது. நெருக்கமான சூழ்நிலை இருக்கும். அது வண்டி டியூ கட்ட வேண்டியிருக்கும், ஹவுசிங் லோனா இருக்கும், பிசினஸ் லோனா இருக்கும், வெளியில பைனான்ஸ்ல வாங்கியிருப்பாங்க, ஜொல் லோனா இருக்கும், ஏதோ ஒரு காரியம். நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா? என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என்ற இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, இவ்வளவு போராட்டம் இருக்குப்பா, என் குடும்பத்துல இவ்வளவு பாடு இருக்குப்பா, இந்த எல்லா நெருக்கத்தை எல்லாம் அறிக்கையிடுகிறேன். என் வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, என் வீட்டுக்குள்ள எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, என் குடும்பத்துல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு, வெளியே தெரியாது. சில நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, வெளியே தெரியாதுங்க. நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அவருடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை உடனே மாற்றி தருவார். ஒருவேளை என்னால ஆலயத்துக்கு போக முடியல, என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கு, நான் வீட்டுல என்னோட சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறேன், உங்களோட ஜெபத்தை கேட்பார். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். குடும்பமா நீங்க சாட்சி சொல்லுவீங்க, குடும்பமா சர்ச்சைக்கு புறப்பட்டு போய் சாட்சி சொல்லுவீங்க. எல்லா தடையெல்லாம் மாறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிப்போமா? கேளுங்க, என் குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் மாறும் சொல்லி கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் மாற்றி தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ராஜா. புதிய நாளை காண செய்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள் அப்பா ஆலயத்துக்கு புறப்பட சொன்னீங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அப்படிங்கிறோம். சில தேசத்திலே அப்போ ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, பக்கத்துல சர்ச் இல்லாம இருக்கு, வேற வேற தேசத்துல இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அப்படிங்கிறோம். குடும்பம் முழுது விக்கிர வழிபாடுல இருக்காங்கப்பா. ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, கர்த்தர் மனம் இறங்க, கர்த்தர் மனம் இறங்க. குடும்பமா ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும்ப்பா. எல்லா குடும்பமும் ஆலயத்துக்கு புறப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ அதிகாலை வேளையில நாங்க எல்லாரும் ஆலயத்துக்கு புறப்படணும்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்லே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆலயத்துக்கு சீக்கிரமா புறப்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எந்த குடும்பத்திலே தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. அவங்களுடைய இதயத்தினுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்க ராஜா. எந்த குடும்பத்துல சஞ்சலத்தோடு இருக்கிறாங்களோ, சஞ்சலத்தோடு அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ,
நெருக்கத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்துல அப்படின்னும் இந்த வருஷத்தை உங்க பிள்ளைகளை அப்பா விசேஷமா ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. அப்பா உமக்கு பிரியமானபடி நாங்க உண்மையா வாழணும்ப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும் ராஜா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால வேலி அடையப்படும் ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே புலம்பி கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, இந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. பிள்ளையோட வாழ்க்கையிலே தவறான வழியில போயிட்டுருக்காங்கப்பா, கணவரோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டுருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை சந்திங்க, அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பமா ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வரணும். கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா கர்த்தர் சந்திங்கப்பா, உடனே சந்திங்கப்பா. இந்த நாளில் எல்லாரும் குடும்பமாக அப்பா பரிசுத்தம்ல ஓய்வு நாள் ஆலயத்துக்கு புறப்படணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்திலே என் வாழ்க்கையில இப்படி ஆயிட்டு நான் எப்படி சர்ச்சைக்கு போன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்கப்பா. அவனுடைய இதயத்துல எல்லா சஞ்சலத்தை எல்லாம் மாற்றி கர்த்தர் ஆலயத்துக்குள்ளே அப்பா உங்க மகளை கொண்டு போங்க, உங்க மகனை கொண்டு போங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்பா ஆலயத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்தெந்த குடும்பத்திலே உள்ளத்துல பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு இருக்காங்க அந்த குடும்பத்தை அப்பா ஆலயத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. நம்மளோட வாழ்க்கையில இதயத்துல துக்கம் எல்லாம் மாறட்டும். வாழ்க்கையில இந்த நாளிலும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளையோட இதயத்துல எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. பிள்ளைகளை குறித்து பாரம், கணவரை குறித்து பாரம், இருக்கிற இடத்துல நிறைய உபத்திரங்கள், எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. காலைவெளியில சில குடும்பத்திலே அப்பா யாரெல்லாம் ஆலயத்து கிளம்பிட்டு சீக்கிரமா புறப்பட கிருபை செய்கிறாங்க. அந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல வீட்டுல அப்பா சர்ச்சுக்கு வர மாட்டேங்காங்கப்பா. குடும்பமா சர்ச்சுக்கு வரணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பமா சர்ச்சுக்கு புறப்படணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கணும் குடும்பமா சர்ச்சுக்கு போகணும்ப்பா. குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடைகள்லாம் விலகி போட்டும், எல்லா தடைகள்லாம் விலகி போட்டும், எல்லா தடைகள்லாம் விலகி போட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால விலகி போட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால விலகி போட்டும். எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும்ப்பா. ஆலயத்தோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எல்லாருடைய கையிலையும் பைபிள் இருக்கணும்ப்பா. எல்லாரும் வேதத்தை சுமக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த நாளிலும் எல்லாரும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனோட சமூகத்துல காத்திருந்து தொழுகொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஆவியோடு உண்மையோடு தொழுகொள்ள கர்த்தர்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் சுத்திகரித்து அப்பா உங்க பிள்ளைகள் ஆலயத்துக்கு கூட்டு போங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. தேவனர்களே அப்ப மினிஸ்டர்ல ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளில் யாரெல்லாம் அப்ப அவசர நிமித்தமாக வேலைக்கு போறாங்களோ, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்கிறாங்களோ, இன்னுமாக எந்தெந்த சூழலை வாட்ச்மேன், செக்யூரிட்டி ஜெபினாலும் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். சில குடும்பத்துல பஸ் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க. சில குடும்பத்துல அப்பா ட்ரெயின்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. பிளைட்ல போறாங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில கூப்பிடுறாங்க எல்லா குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்கப்பா. தேவனார்லயே அப்ப மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கரத்துல அப்படின்றோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. நாங்க எல்லாரும் ஆலயத்துல நாட்டப்பட்டு சமாதானமா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்துல எல்லா தேச ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா காரியத்தையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளை பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கிறது கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவசர சிகிச்சையில இருக்காங்க, பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருக்காங்க. இந்த குடும்பத்தை கர்த்தர் பரிபூரணமா சுகமாக்கிட்டாங்க. காலவேளையில கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாளின் ஜெபிக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் பலனில திறந்து ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதிங்கப்பா. திருமண வயசு தாண்டுப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மனவாட்டியை கொண்டு வாங்கப்பா.
நிறைய குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல மாற்றிட்டாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கட்டணுங்க ராஜா, ஆரோக்கியத்தை கட்டணுங்கப்பா, சுகத்தை கட்டணுங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல படுக்கல பலவீனத்தோட யாரெல்லாம் ஜெபினாலும் இந்த நாளிலே அப்பா உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தான் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும்பா. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலே தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ தேசத்தூர்ல இணைந்திருக்காங்க, கால வேளையில சர்ச்சைக்கு புறப்படுறாங்கப்பா. வாகனத்தை பொருட்படுத்துறவங்களை முன்னும் பின்னுமா தேவதூதன் படுங்க ராஜா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க ராஜா. மேய்ப்பனை உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம் அப்பா, ஊழியக்காரங்களை உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. பரிசுத்தவான்களை அப்பா உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. விசுவாசிகளை அப்பா உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. யாரெல்லாம் ஆலயத்துல பிரவேசிக்கிறாங்களோ ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்பா. போதிக்கிறவர்களை விசேஷமாக உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற மன்னா அப்பா விசேஷம் அந்த நாளிலும் பரலோக வாசல் திறப்படும் ராஜா. ஆலயத்திலிருந்து உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க ராஜா. பரிசுத்தாவில நிரப்பு ராஜா. விசேஷமா மேய்ப்பனை பரிசுத்தாவில நிரப்பு ராஜா. யாரெல்லாம் விசேஷமா போதிக்கிறாங்க அந்த குடும்பத்தை இந்த நாளிலும் கர்த்தர் விசேஷமா உங்க பிள்ளைகளை வல்லமையாக அற்புதமாக விசேஷமா உங்க பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ராஜா. எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவனர்கள் எப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொன்னி ராஜா. இந்த வருஷத்துல எல்லா தடையெல்லாம் விலக்கி பாதுகாக்கப்படுற கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளை பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்துல தாழ்த்து விடுறோம். எந்தெந்த தேசத்துக்குள்ள பலவீனத்தோடு படுக்கிறவங்களோ தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. சில குடும்பத்துல வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, காய்ச்சல், சளி, இருமல். சில குடும்பத்துல வீசிங்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, மன அழுத்தம். சில குடும்பத்துல தலையில ஆபரேஷன், ஹோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி. எத்தனையோ தேசத்துக்குள்ள பலவீனத்தோடு படுக்கல இருக்காங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை அப்பா இந்த நாளில் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க ராஜா. அப்பா நாளைக்குள்ள எல்லா தேவையில கர்த்தர் பொறுப்படுத்தும். இந்த நாளிலும் பரிசுத்தம்ல ஓய்வு நாள் உங்களுடைய சமூகத்துல காத்திருந்துக்கூடிய பிள்ளைலாம் மாறட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தும். துதிகான மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலத்திலும் நம் மனோடு கொடுப்பதாக ஆமீன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக ஆமீன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.